புனிதாம்மா, சொல்லுங்க புனிதாம்மா. அங்கிள், நீங்க கொஞ்சம் லாயரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? லாயர் சார் எதுக்கு? நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க அங்கிள், சொல்றேன். நம்ம மத்த விஷயங்களை நேர்ல பேசிக்கலாம். அம்மா, நீங்க லாயரை கூட்டின்னு வர சொன்ன விஷயம் அப்பாவுக்கு தெரியுமாம்மா? இனிமேதான் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஆனா பிரச்சனை இல்லை அங்கிள், நீங்க லாயரை கூட்டிட்டு வாங்க. அதுக்கும் அப்பா வரதுக்கும் சரியாதான் இருக்கும். சரிம்மா, நான் உடனே கூப்பிட்டு வரேம்மா. சரி, ஓகே அங்கிள். சொத்து விஷயமா ஐயா லாயரை பார்க்க சொன்ன விஷயம் புனிதாம்மாக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லை ஐயாவே புனிதாம்மா கிட்ட சொல்லியிருப்பாரோ? எதுக்கு ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுருவோம். சொல்லம்ல. ஐயா, என்ன லாயரை நீங்க பார்க்க சொன்னது புனிதாம்மாக்கு தெரியுமா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. ஆமா, ஏன் கேக்குற? புனிதாம்மா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே லாயரை கூப்பிட்டு வாங்கன்னாங்க. லாயர் என்ன சொல்றாம்பளம்? அவ விஷயம் எதுவும் சொன்னாளா? நான் கேட்டேனே, நேரில் வாங்க எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னாங்க. நீ டாக்குமெண்ட்ஸை வீட்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது யாரும் அதை வாங்கி பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலங்க ஐயா. அப்புறம் எதுக்கு? எனக்கு என்ன விஷயம்னு தெரியலாம்பலாம். நீ புனிதா சொன்ன மாதிரி லாயரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, நான் இப்ப லாயரை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் ஐயா. சரியாம்பலாம். புனிதா எதுக்காக லாயரை வீட்டுக்கு வர சொல்லணும்? அதுவும் என்கிட்ட கேட்காம புனிதா எதுவும் செய்ய மாட்டாள. இதுல நாச்சியோட சதி எதுவும் இருக்குமா? ஒன்னும் புரியலையே. என்னம்மா, நீயும் அம்மாவும் சமையல் அறையிலே செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்குது. என்ன விருந்தெல்லாம் அவ்வளவு தடபுடலா தயாராயிட்டு இருக்குதோ? வாங்க சித்தி, எப்ப வந்தீங்க? இப்பதான். தெய்வான எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். அப்புறம் சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. கிச்சன்ல ரொம்ப நேரமா இருக்கீங்களே, நான் வேணும்னா ஹெல்ப் பண்ண வரட்டா? முடிஞ்சது சித்தி. தேனு, நான் போனதுக்கே அம்மாவும் பொண்ணும் விட மாட்டேன்ட்டாங்க. நீ இரு. என்னம்மா நீ வந்துட்ட? உன் அம்மாவையும் வல்லவனையும் காணோம். ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாப்பாடு ரெடி. மா கொண்டா, நீ போய் உள்ள எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, சாப்பாடு எல்லாம் அப்படியே பக்காவா ரெடி ஆயிருச்சு. மணக்க மணக்க சீரக சம்பா பிரியாணி, அப்புறம் இந்த சிந்தாமணி சிக்கனு, மட்டன் சுக்கா, தலைக்கறி பெரட்டலு, அப்புறம் இது மட்டும் இல்லாம போட்டி வறுவலு, ரத்த பொரியலு, மகாராஜா சிக்கனு, இப்படி வகை வகையா எல்லாமே அங்க காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம் வாங்க. அடேங்கப்பா, லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே. மெனுவை கேட்டாலே அப்படியே வயிறு ஃபுல் ஆயிடும் போல இருக்கே. மாம்சுக்கு வல்லவன் மாமாவை பார்த்தாதான் சிரிப்பே வருது. பின்ன அவர் இங்க வந்ததுல இருந்து நானும் கபிலனும் அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோம்ல. மாமா, நீங்க சமைச்சீங்களா? யாரு இவனா? இவன் கிச்சன் வாசல்ல நின்னு வாசனை புடிச்சு நின்னுட்டு இருந்தான். சும்மா இருமா. வாசனை புடிச்சா சாப்பாடுல டேஸ்ட் போயிரும்னு நான் ரொம்ப கடுமையான விரதத்துல இருந்தேன். அதெல்லாம் விடுங்க. சரி சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். கபிலன், புனிதா, சித்தப்பா, சித்தி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க. கத்த வாங்குற மரியாதைக்கு நான் ஒருத்தன் இங்க குண்டு கல்லாட்டமா உட்காந்துட்டு இருக்கிறேன்னா என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டியாடா நீ? விடுப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பேசிட்டும் விடு. என்ன அப்ப யாருக்கும் பசிக்கலையா? ஆனா என் வயிற்றுக்குள்ள குயாமையா குயாமையான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா. நாங்க லாயரை வர சொல்லிருக்கோம். அவர் வந்ததும் பேசிட்டு போனப்புறம் நாம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா விருந்து ஒரு கட்டு கட்டிடலாம். நியாயமா பார்த்தா லிவரை கொடுத்துட்டு அத்தை கிட்ட வீட வாங்கினது நானு. தங்கச்சியா வீடான்னு பார்த்தா சரி போகட்டும், நானே விட்டுட்டேன். வல்லவன், நீங்க ஆல்வேஸ் கிரேட். தேங்க்ஸ் 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 கபிலன். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தும் புனிதா கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டதுதான். ஐயோ, இந்த மாதிரி வீடு நிறைஞ்சு எல்லாருமா சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. இதெல்லாம் புனிதாவால தான் சாத்தியமாச்சு, சும்மா சொல்லக்கூடாது.
இந்த வீட்டோட பெருமையே புனிதாதான். சரியா சொன்னீங்க அத்தை. அன்னைக்கு அடுத்தபடியா இந்த வீட்ல எது நடந்தாலும் பொறுப்பா எங்க எல்லாரையும் கூப்பிடுறது புனிதாதான். இல்ல மாமா, இன்னைக்கு புனிதாவோட பேச்சு கொஞ்சம் தூக்கலா இருக்குல்ல. கசாப்பு கூட்டு போற ஆட்டுக்கு தான் கசாப்புக்கு போறோங்கிற சந்தேகம் வராம தண்டா கூட்டு போகணும், இல்லைன்னா முரண்டு பிடிக்கும். அந்த ஆட்டம்லாம் உன் பாட்டிக்கு தெரியாதாடா? என்னவோ சொல்றீங்க. உண்மைதான். யாழ்னிக்காக புனிதா செய்யணும்னு நினைச்சத இந்த காலத்துல யார் செய்வா சொல்லுங்க? நன்றின்னு சொன்னா அது தப்பா போயிடும். ஆனா நாங்க இதை ஆயுசுக்கும் மறக்க மாட்டோம் புனிதா. மா, உன் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை சேர்த்து போட்டேன்னு வையேன், அத்தை எழுதி கொடுக்கலான்னு சொன்ன சொத்தை நானே வச்சுக்கிறேன்னு சண்டை போட்டாலும் போட்டுருவேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. புனிதா, லாயர் எப்போ வருவாருன்னு ஒரு போனை போட்டு கேட்டு சொல்லு. சாப்பாடு சூடா இருக்கும்போது சாப்பிட்டாதான் அதுக்கும் ஒரு மரியாதை இருக்கும்ல. ஐயா, ஏண்டா இந்த இடம் பொருள் யாவல் ஓவல்னு எதோ சொல்லுவாங்களே, அந்த எந்த கன்றாவையும் உனக்கு தெரியாதாடா? இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு பறந்துட்டு கிடக்குற. அப்பா, நீ எதுக்கு அமைதியா இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு உன்னோட பசி, எனக்கு ஏன் பசி. ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நீ ஏன்பா இவன் கிட்ட வாயெல்லாம் குடுக்குற? சொல்லிட்டாங்கல்ல, கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்ன பண்ண சொல்ற? பெத்த புள்ளையா போய் தொலைச்சிட்டான். அதான் உன் அம்மா எனக்கு புள்ளையா பெத்து கொடுத்துருக்குறா. நல்ல வினையல்ல பெத்து கொடுத்துருக்குறா. வல்லவன், உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க வல்லவன். கபிலன், அது முறை இல்ல பாருங்க. அம்மா, நான் வேணா சாப்பாடுலாம் போய் கிச்சன்ல திரும்ப வச்சுட்டு வந்துட்டுமா? இங்க இருந்தா ஆறிடும்ல. எப்ப பாரு சாப்பாடு பக்கத்துல வாணி. டேய், உனக்கு வேணா நீ போய் போட்டு சாப்பிடு போ. வயிறு ரொம்ப பசிக்குது. இப்ப போட்டு சாப்பிட்டோம்னா அசிங்கன்னு நினைப்பாங்க. சரி, ஆனது ஆகட்டும். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேகலை, வல்லவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. அவன் பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல உனக்கு. அத்த, எனக்கு பசிக்கல அத்த. உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை கோழியே கோவப்பட்டு என்னடா என்ன இன்னும் சாப்பிடலையேன்னு கேக்குமோன்னு தோணுச்சு. இந்த சத்தம் சமையல் பாத்திரத்துல இருந்து வரலாமா? உங்க வயிறுல இருந்து கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? சரி சரி, இருக்கட்டும். லாயர் வரணும்ல, நமக்கு அதானே முக்கியம். அத பாப்போம். புனிதாம்மா,